கோலமானி. சரியா? கோலமானி இந்த மாதிரியான ஒரு அமைப்புல காணப்படுகின்ற ஒரு நீள அளவீட்டு உபகரணம், அல்லது தடிப்பு, சிறிய தடிப்புகள், சரியா, அல்லது ஏதாவது ஒரு வளைவுக்குரிய ஆரை, இந்த மாதிரியான விடயங்களை காண்றதுக்காக பயன்படுத்துகின்ற ஒரு கருவிதான் இந்த கோலமானியாக இருக்க போகுது. இந்த கோலமானியும் நம்ம இறுதியாக பார்த்த கருவி மாதிரி, அதாவது நுண்மானி திருகு கட்சி மாதிரி, இதுவும் திருகு தத்துவத்தின் அடிப்படையில பயன்படுத்தப்படுகின்ற ஒரு கருவிதான். இதுலயும் திருகு காணப்படும். இப்ப இந்த மாதிரியாக இங்கேயும் திருகு காணப்படும். பாத்தீங்கன்னா இல்ல பாருங்க, இந்த மாதிரியாக திருகு, இந்த திருகுல வட்டத்தட்டு காணப்படும். இதுல வட்டத்தட்டு இருக்குது, இது ஒரு வட்ட தட்டு, இதுல வட்ட பிரிப்புகள் காணப்படும். அதே போல இது திருகுத்தலை, இந்த திருகுத்தலை இந்த திருகோட கனெக்ட் ஆயிருக்கும். இந்த திருகுத்தலையை இந்த மாதிரியோ அல்லது இந்த மாதிரியோ சுழற்றும் போது, சரியா, கூட்டப்படுவது போலவோ அல்லது கலட்டப்படுவது போலவோ என்ன செய்யலாம், இவரை சுழற்றி கொள்ளலாம். அதோட இதுல பாருங்க, இங்க பாத்தீங்கன்னா இந்த 10, 5, 0, 5, 10, இந்த மாதிரியான பிரதான அளவிடை காணப்படும். இது ஒரு நிலைக்குத்தாக காணப்படுகின்ற அளவிடை. இதை நம்ம பிரதான அளவிடைன்னு சொல்லுவோமா, பிரதான அளவிடை. இது தவிர இதுல பாத்தீங்கன்னா இந்த ஆணியின் முற்பகுதி போன்ற 3 அமைப்பு காணப்படும். பாருங்க, இந்த மாதிரியாக 3 அமைப்பு, ஆணிர முற்பகுதி போன்ற அமைப்பு காணப்படும். இது ஒரு கால், இது ஒரு கால், இது ஒரு கால். இது மூணையும் சொல்லுவோம் நிலையான கால்னு சொல்லுவோம், நிலையான கால்கள். இப்ப இந்த விடயம் இவர் பாருங்க கூட்டப்படும் போது கீழே இங்க ஒரு ஆள் இருக்கார், சரி, இங்க ஒரு ஆள் இருக்கு. இது திருகு கால்னு சொல்லுவோம். ஆக இதுல பிரதான பாகங்களாக நான் இப்ப சொன்ன இந்த விடயத்தை தான் எடுத்துக்கொள்வோமா. இது நிலைக்குத்தான பிரதான அளவிடை, இது திருகுத்தலை, இது திருகுக்கால், இது மூணும் நிலையான கால்கள். இது வட்டத்தட்டு, அதுல வட்ட பிரிப்புகள் காணப்படுமா, வட்ட பிரிப்புகள் காணப்படும். சோ இந்த கருவி, சரி, இந்த கருவியை பயன்படுத்தித்தான் நம்ம என்ன செய்ய போறோம்னா இங்க வாசிப்பு எடுத்துக்கொள்ள போறோம். சரியா? இதுல இந்த கருவியில இருக்க போற விடயங்களை பார்ப்போம். இந்த கருவியில இதுல பாருங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ஓகே, இந்த கருவியில் அளிக்க போற விடயங்கள், அது தொடர்பான அளவீடுகள், என்ன மாதிரியான அளவீடுகள் இருக்கும், அந்த மாதிரியான விடயங்களை பார்ப்போம். இதுல பரவ திருகு தத்துவத்தை அடிப்படையாக கொண்ட மற்றும் ஓர் கருவியா இந்த கருவி திருகு தத்துவத்தை அடிப்படையாக கொண்ட மற்றும் ஓர் கருவி. ஏன்னா நாம் இதுக்கு முதல் உண்மையான திருகு கணிச்சு பார்த்திருக்கோம், அதனால மற்றும் ஓர் கருவின்னு சொல்லியிருக்கேன். நம்ம இதை பயன்படுத்தி அளக்கக்கூடிய பிரதானமான அளவீடுகள் ரொம்ப சின்ன சின்ன பெருமானங்களா இருக்கு. இப்ப நான் காட்டக்குள்ள அந்த கருவியில பாத்தீங்கன்னா பூஜ்ஜியத்துக்கு மேல 10 பிரிவுகளும் பூஜ்ஜியத்துக்கு கீழே 10 பிரிவுகளும் இது. அதாவது 10 மில்லிமீட்டர் உயரமும் 10 மில்லிமீட்டர் ஆழம், அதாவது மேல் நோக்கியதாக 10 மில்லிமீட்டர், கீழ் நோக்கியதாக 10 மில்லிமீட்டர். ஆக இவருக்கு உட்பட்ட இந்த 2 பெருமானத்துக்கு உட்பட்டதான் நம்ம அளவீடாக எடுத்துக்கொள்ளலாம். சோ சிறிய பெருமானங்கள்லாம் எடுக்கப்படும். இங்க நம்ம இதை பயன்படுத்தி எடுக்கக்கூடிய அளவீடுகளாக, சரியா, பயன்படுத்தி எடுக்கக்கூடிய அளவீடுகளாக சொல்லக்கூடிய விடயம் ஒன்று வளைவான மேற்பரப்புகளில் ஆரையை துணிதல். இதுதான் நம்ம பிரதானமாக பார்க்க போற விடயம். சரியா, வளைவான மேற்பரப்புகள் ஆரையை துணிதல். துணிதல் என நேரடியாக அளப்பது கிடையாது, கண்டுபிடிக்கப்படும், அதாவது கணித்து எடுக்கப்படும். ஏதோ ஒரு அளவீட்டை பெறுவதன் மூலம் அந்த அளவீட்டிலிருந்து இந்த வளைவுக்குரிய ஆரையை கணிச்செடுக்கப்படும். அடுத்தது தட்டுகளில் உள்ள சிறிய துவாரத்தின் ஆழம். சோ சிறிய துவாரங்களுக்குரிய ஆழம். சரியா, இது சிறிய துவாரங்கள் சொல்லும் போது ஏதாவது ஒரு தட்டுல காணப்படலாம், அல்லது ஏதாவது ஒரு தளமான மேற்பரப்புல காணப்படலாம். இந்த மாதிரி காணப்படுகின்ற ஆழங்கள், சிறிய துளைகளின் ஆழங்கள் அளக்கிற மாதிரி இருக்கு. அடுத்த விடயம் கோளில் ஏற்படும் நீட்சி அல்லது சுருக்கம், அதாவது நீள மாற்றம். கோளில் ஏற்பட போற நீளத்தில் ஏற்பட போற மாற்றம்.
இந்த குறியீடு டெல்டான்னு சொல்லுவோம். இந்த டெல்டான்றது வந்து நம்ம எதுக்காக பயன்படுத்துவோம்னா மாற்றத்தை குறிப்பதற்காக. சரியா? டெல்டா இந்த மாதிரியாக சிறிய முக்கோணம் போல ஒரு குறியீடு, அல்லது இந்த மாதிரியாக, அல்லது டி. சரி, அல்லது வந்து டியும் பயன்படுத்தி கொள்ளலாமா? சிமோல் டி டி பயன்படுத்தலாம், அல்லது இந்த மாதிரியான ஒரு குறியீடு பயன்படுத்தி கொள்ளலாம். இதெல்லாம் டெல்டான்னு சொல்லுவோம். மாற்றத்தை குறிப்பதற்காக குறிக்கின்ற குறியீடுகள். ஸோ டெல்டா நீளத்தில் ஏற்படுகின்ற மாற்றத்தை பார்க்கலாம். அடுத்த சிறிய பொருட்களுக்குரிய தடிப்பு. சிறிய பொருட்களுக்குரிய தடிப்பு. இந்த மாதிரியான அளவீடுகள் எடுத்துக்கொள்றதுக்காக பயன்படுத்துற கருவிதான் இந்த கோளமானி. இதுல பாருங்க, நம்ம இருக்க போற பிரதான பாகங்கள் நான் இப்ப காட்டியிருந்தேன். சரியா? இதுல பாத்தீங்கன்னா பிரதான பாகங்களாக இங்க இருக்கு. இது வந்து பிரதான நிலைக்குத்து அளவிடை. சொல்லுவோம் பிரதான நிலைக்குத்து அளவிடைன்னு சொல்லுவோம். இதுல வந்து இது 0வது பிரிவு, இது 10வது பிரிவு, அதாவது கீழ்ப்பக்கமாக 10வது பிரிவு, இது மேல் பக்கமாக 10வது பிரிவு. மேல வார வாசிப்புகளை நேர் வாசிப்பெண்ணும், கீழே வார வாசிப்புகளை மறை வாசிப்பெண்ணும் சொல்லுவோம். ஆக இங்க -10 மில்லிமீட்டர் கீழ்ப்பக்கமாக இருக்கிறது, -10 மில்லிமீட்டர். அதே போல மேல் பக்கமா வர போறது +10 மில்லிமீட்டர். சோ இந்த ரேஞ்சுக்கு உட்பட்ட வாசிப்புகள் என்ன செய்யலாம்? நம்ம இதை பயன்படுத்தி எடுத்துக்கொள்ளலாம். சரியா? இந்த மாதிரியாக அந்த வாசிப்புகளை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கு. அடுத்தது இதுதான் நான் இப்ப காட்டின அந்த கோளமானிட அமைப்பு. இந்த மாதிரியான கோளமானிட அமைப்பு இவர்தான். இதுல இந்த மூணும் இவர் 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 இந்த மூணு வந்து நிலையான கால். இது இது அடுத்து இங்க இருக்கிற மூணு வந்து நிலையான கால். இவர் திருகுக்கால். இந்த அடிக்கார் தானே இவர் வந்து திருகுக்கால். திருகுக்கால். அடுத்தது இந்த திருகுக்காலுக்குரிய தலைப்பகுதி வந்து இவர் திருகுத்தலை என்று சொல்லுவோம். திருகுத்தலை. இங்க வட்டத்தட்டு, இந்த வட்டத்தட்டு வந்து வட்ட அளவிடையை கொண்டதாக காணப்படும். இந்த வட்டத்தட்டை வந்து இங்க வரணும், இந்த இடத்துல வந்து உருப்பெருக்கம் செய்து காட்டியிருக்கேன். இந்த மாதிரி தான் இருக்கும் வட்டத்தட்டு. இந்த வட்டத்தட்டுல எத்தனை பிரிவுகள் காணப்படுது? இங்க 0 தொடங்கி 10, 20, 30, 40 இந்த மாதிரியாக வந்து மொத்தமாக 100 பிரிவுகள் காணப்படுது. சரி, மொத்தமாக 100 பிரிவுகள் காணப்பட போகுது. ஆக இங்க நான் 100 பிரிவுகள் காணப்படுது. இந்த திருக வந்து ஒரு தடவை பூரணமாக சுழற்றும் போது நகரப்போற தூரம் வந்து குறிகளுக்கு இடையிலான தூரம், குறி இடை தூரம். அதாவது 100 வட்ட பிரிவுகள் சுழற்றப்படுகையில் நகரும் தூரம் குறி இடை தூரம். நமக்கு தெரியும் திருகு தத்துவத்தை பயன்படுத்தி நம்ம உருவாக்கப்படுற அந்த கருவிகள் குறியிடை தூரம் வந்து 1 மில்லிமீட்டராக காணப்படலாம், அல்லது 0.5 மில்லிமீட்டராக காணப்படலாம். அதாவது 1 மில்லிமீட்டராக காணப்படும் இடத்து நம்ம அதை 100 பிரிவுகளாகவும், 0.5 மில்லிமீட்டராக காணப்படும் இடத்து அதை 50 பிரிவுகளாகவும் பிரிச்சு கொள்ளும். சோ இது நம்ம பழக்கப்பட்ட விடயங்கள் தான். அடுத்தது இதோட சம்பந்தப்பட்ட அடுத்த விடயத்தை பாருங்க. இங்க அடுத்த விடயம், கோளமானியின் நிலையான கால்களினை இணைத்து வரும் முக்கோணம் ஒரு சமபக்க முக்கோணம் ஆகும். இணைத்து வரப்படுகின்ற முக்கோணம் வந்து ஒரு சமபக்க முக்கோணம். சமபக்க முக்கோணம் ஆகும். அதாவது இந்த 3 கால்களுக்கு தானே கோளமானிய 3 கால்கள், நிலையான கால்கள். இந்த 3 நிலையான கால்களையும் ஒரு கடதாசியில வச்சு நான் அழுத்துறேன். சரி, அழுத்தத்தை ஏற்படுத்துறேன். இந்த மாதிரியாக 3 நிலையான கால்கள், இங்க ஒன்று, இங்க ஒன்று, இங்க ஒன்று. இந்த 3 நிலையான கால்களையும் நான் வந்து கடதாசியில வச்சு அழுத்திய பின்னர் இந்த 3ஐயும் இந்த மாதிரியாக இணைத்து புறப்படுகின்ற இந்த முக்கோணம் தானே, இந்த பகுதி சரி, இந்த பகுதி எக்ஸ்டா, இதுவும் எக்ஸ், இதுவும் எக்ஸாக காணப்படும். இதை சொல்லுவோம் ஒரு சமபக்க முக்கோணம் அல்லது சமகோண முக்கோணம். இந்த புள்ளி இந்த புள்ளி இந்த புள்ளி இந்த வரப்போற இந்த முக்கோணம் வந்து ஒரு சமகோண முக்கோணமாக காணப்படும். அடுத்தது கோளமானியின் குறியிட தூரம் 0.5 மில்லிமீட்டராக காணப்படும். 0.5 மில்லிமீட்டர்டா இங்க வரப்போற வட்ட பிரிவுகள் வந்து 50. அதே போல 1 மில்லிமீட்டராக இருந்தா காணப்பட போற வட்ட பிரிவுகள் வந்து 100. இந்த மாதிரி இருக்கு. சரியா? இது நம்மளுக்கு தெரிந்த விடயம், பழக்கப்பட்ட விடயம். எது எப்படியோ இழிவெண்ணிக்கை என்ன வரப்போகுது? இழிவெண்ணிக்கையானது வட்ட பிரிவுகள் எண்ணிக்கையின் என்ன வட்ட பிரிவுகளின் எல்சியானது காணப்படுகின்ற குறியிடை தூரத்தின் கீழ்
வட்ட பிரிவுகள் எண்ணிக்கையாக காணப்படும். சோ தசம 5 அல்லது 1/100 வரும். 1/100, அதாவது 0.01 மில்லிமீட்டர். சரியா, 0.01 மில்லிமீட்டராக இருக்கு. சோ இது கோளமானியோட சம்பந்தப்பட்ட இந்த விடயம். இப்ப அடுத்த விடயத்துக்குள்ள போவோம். அடுத்த பக்கம் பாருங்க. அடுத்த விஷயம், இந்த கோளமானியை சுழற்றுது. கோளமானி இல்ல, பொதுவாகவே நம்ம திருகை சுழற்றும் போது, திருகு சுழற்றப்படும் போது எந்த பக்கமாக சுழற்றினா, எந்த சுழியாக சுழற்றப்பட்டால் அது கலட்டப்படும், எந்த சுழியாக சுழற்றப்பட்டால் அது கூட்டப்படும். அந்த விடயம் இதுல பாத்தீங்கன்னா, இங்க திருகு இருக்கு. சரி, இந்த மாதிரியாக இவர் திருகு. சரியா, இந்த திருகு. அப்ப இந்த திருகு நான் பாருங்களா, இந்த மாதிரியாக சுழற்று, இந்த மாதிரியாக சுழற்ற 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 திருகு கலங்க போது பாருங்க மேல் உயருது. அதாவது திருகு கலட்டப்படுதுன்னு அர்த்தம். சரியா, திருகு கலட்டப்படுகிறது. எந்த சுழி இது? இடஞ்சுழி. சோ இடஞ்சுழியாக சுழற்றுகின்ற போது, இடஞ்சுழியாக சுழற்றுகின்ற போது திருகு கலட்டப்படும். அதாவது திருகுக்கால் மேல் உயரும். இதுவே நான் வலஞ்சுழியாக, இந்த மாதிரியாக வலஞ்சுழியாக சுழற்றும் போது, இந்த மாதிரியாக சுழற்றும் போது பாருங்க திருகு கலங்க போது கீழ் நகரது, கூட்டப்படுகின்றது. அந்த மாதிரி சொல்லிக் கொள்ளலாம். சோ இந்த மாதிரி பாருங்க, இங்க இந்த நான் திருக பிடிச்சி இடஞ்சுழியாக சுழற்று, இடஞ்சுழியாக சுழற்றப்பட்டால் திருகு என்ன செய்ய போது மேல போகும். இதுவே வலஞ்சுழியாக சுழற்றப்பட்டா இந்த பக்கமாக, சரியா, வலஞ்சுழியாக சுழற்றப்பட்டால் திருகுக்கால் கீழ் நோக்கியதாக நகரும், கீழ் நகரும். அடுத்த விஷயம், இங்க கோளமானியை பயன்படுத்தி அளவீடு எடுக்க. சரியா, ஒரு அளவீடு எடுக்க போறோம். உதாரணமா நான் இங்க சொல்ல போற விடயம் நாணய குச்சி. சரியா, ஒரு நாணய குச்சி எடுத்துக்கணும். அந்த நாணய குச்சிக்குரிய தடி பழக்கப்புறம், அந்த நாணய குச்சிய தடிப்புன்னு சொல்லும் போது ரொம்ப சின்ன பெருமானமா இருக்கும். ஆகவே அந்த சிறிய பெருமானமுடைய தடிப்பு நான் இங்க அளக்கப்படும். இதுல கீழே பொயின்ப நிலையக்கணும். இந்த வளையத்துல நம்ம அளக்கக்குள்ள என்னென்ன முறையை பயன்படுத்தி இந்த மாதிரியாக அளக்கப்புறம் என்று பார்க்க போறோமா. இங்க ஆரம்பத்துல நம்ம அளவீடு எடுக்கும் சந்தர்ப்பத்துல கோளமானில 2 விதமான அளவீடுகள் எடுத்து அந்த 2 அளவீட்டுக்கு உரிய வித்தியாசம் தான் நம்மளுக்கு தேவையான கணியமாக இருக்கும். இதுல 4 கால்கள், ஆக மொத்தம் 4 கால்கள், 3 நிலையான கால்கள், ஒரு திருகு. ஆரம்பத்துல என்ன செய்வோம்டா, இந்த 4மே ஒரு மட்டமான தளத்துல, சரியா, ஒரு மட்டமான தளத்துல தொட்டுக்கொண்டிருக்கிற மாதிரி இந்த 4 கால்களையும் வைக்கணும். ஆரம்பத்துல இது உருவாக்கப்படுகின்ற போது இந்த 3 கால்கள நுனியும் இருக்குதானே, இந்த 3 கால்கள நுனியும் ஒரே மட்டமான தளமாகத்தான் இருக்கு. ஒரே மட்டமான தளமாக இருக்கு. ஆக 4 கால்களை நம்ம ஒரே மட்டமான தளத்துக்கு கொண்டு வர வேண்டுமாக இருந்தால் என்ன செய்யணும், இந்த 4வது கால், அதாவது இந்த திருகு காலையும் 3 கால்கள் அதே தளத்துக்கு கொண்டு வரணும். சோ நம்ம அதைத்தான் இங்க செய்ய போறோம். சரியா, அதைத்தான் செய்ய போறோம். சோ பாயிண்ட் எழுதி கொள்ளுங்க. பாயிண்ட் எழுதி கொள்வோம். கோளமானியின் பாதங்களை, கோளமானியின் பாதங்களை சமதள சமதள கண்ணாடி தட்டின் மீது வைத்து, சமதள கண்ணாடி தட்டின் மீது வைத்து, சமதள கண்ணாடி தட்டின் மீது வைத்து சமதள கண்ணாடி தட்டின் மீது வைத்து திருகுக்காலின் நுனி, திருகுக்காலின் நுனி பிரச்சனைகளா, திருகுக்காலின் நுனி கண்ணாடி தட்டின் மேற்பரப்பை, திருகுக்காலின் நுனி கண்ணாடி தட்டின் மேற்பரப்பை, திருகுக்காலின் நுனி கண்ணாடி தட்டின் மேற்பரப்பை, கண்ணாடி தட்டின் மேற்பரப்பை தொடுமாறு செப்பம் செய்ய வேண்டும்.
தொடுமாறு செப்பம் செய்ய வேண்டும். கண்ணாடி தட்டின் மேற்பரப்பை தொடுமாறு செப்பம் செய்ய வேண்டும். கண்ணாடி தட்டின் மேற்பரப்பை தொடுமாறு செப்பம் செய்ய வேண்டும். ஆக நம்ம சாதாரணமா வைக்கக்குள்ளேயே 3 நிலையான கால்களும் வந்து மேற்பரப்பை தொடும். சரியா? இப்ப நம்ம செய்ய வேண்டியது என்ன? 4வது கால், அதாவது அங்க இருக்கிற திருகு காலை வந்து மேற்பரப்பை தொடுமாறு செப்பம் செய்து கொள்ளப்பட வேண்டும். இப்ப நான் அப்படியே தொடுது மேற்பரப்பை வந்து அந்த திருகு கால நுனி வந்து தொடுதுன்றத எப்படி கன்ஃபார்ம் பண்ணுவேன்டா? இவரை நான் சுழற்றி 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 இந்த மேற்பரப்புக்கு கிட்ட கொண்டு போகக்குள்ள இங்க வரைக்கும் ஒரு பிம்பம் ஒன்று கண்ணாடி தட்டிலே ஏற்படுத்தப்படும். சரி, பிம்பம் ஒன்று கண்ணாடி தட்டிலே ஏற்படுத்தப்பட இங்க பாருங்க. இந்த மாதிரியாக நான் கொண்டு வரக்குள்ள இவர் திருகுக்கால், புத்தகத்தை பார்த்தா விளங்கும் உங்களுக்கு. திருகுக்கால் இது கண்ணாடி தட்டில் ஏற்படுத்தப்படுகிற ஒரு பிம்பம். சரி, திருகுக்கால்ற பிம்பம். சோ இது திருகுக்காலின் நுனிப்பகுதி, இது பிம்பத்தின நுனிப்பகுதி. நான் திருகுக்கால கீழ் நகர்த்த 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 இந்த பிம்பம் என்ன செய்ய வேண்டாம், அவர் நோக்கி வரும். ஒரு கட்டத்துல ரெண்டும் கிட்ட கிட்ட வரும். இந்த மாதிரியாக ரெண்டும் கிட்ட கிட்ட வரப்போகுது. சரியா? இந்த மாதிரி வருது. இந்த மாதிரி நகர்த்தி கொண்டு வார தருணத்துல ஒரு நிலையில இந்த திருகிட நுனிப்பகுதிக்கு தான், இந்த திருகிட நுனிப்பகுதியும் இந்த பிம்பத்திர நுனியும் வந்து ஒன்றை ஒன்று தொடும். 3வது இடத்தை பாருங்க. இந்த மாதிரியாக 2 பேர் நுனியும் வந்து ஒன்றை ஒன்று தொடும். இந்த மாதிரியாக தொடும். இந்த இடத்தை தொடுது. ஆக இந்த மாதிரி தொடுகின்ற நிலையை நம்ம பெற்றுக்கொள்வோமாக இருந்தா அந்த நிலைதான் 2 பேரும் ஒன்றை ஒன்று தொடும் நிலை. அது மேற்பரப்பை தொடும் நிலை. சரியா? ஆக வெளியே கொள்ளுங்க. அடுத்த பயிரில் வெளியே கொள்ளுங்க. அடுத்த பயிரில் கண்ணாடி மேற்பரப்பினால் ஏற்படுத்தப்படும் திருகின் நுனியின் பிம்பமும் கண்ணாடி மேற்பரப்பினால் ஏற்படுத்தப்படும் திருகு நுனியின் பிம்பம், இது பிம்பம். திருகின் நுனியின் பிம்பமும் திருகின் நுனியும், இது நுனி. திருகின் நுனியும் திருகு நுனியும் ஒன்றையொன்று தொடுமாறு செப்பம் செய்து கொள்ள வேண்டும். 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 ஆக இப்ப நம்ம செய்த விடயம் சரியா? இந்த மாதிரியாக கண்ணாடி தட்டுல வந்து அந்த 3 நிலையான கால்களை வைத்து, அதாவது கோலமானியை வைத்து அப்படின்னு சொல்லலாம். இந்த நடுவில் இருக்கிற திருகுக்கால் வந்து அந்த மேற்பரப்பை தொடுறதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம என்ன செஞ்சிருக்கோம், திருகு வந்து சுழற்சி வந்திருக்கும். அது தொடுதண்டத்தை எப்படி கன்ஃபார்ம் பண்ணா, அவரோட நுனியும் கண்ணாடி தட்டில் ஏற்படுத்தப்படுற பிம்பத்தின் நுனியும் ஒன்றையோட தொடுவண்டா அந்த மேற்பரப்பை அவர் தொடுறாருன்னு அர்த்தம். சரியா? இதுல வந்து பாத்தீங்கன்னா நான் சாதாரணமாக ஒரு கண்ணாடி தட்டு, இது கண்ணாடி தட்டு, சரியா? கண்ணாடி தட்டு. இன்னும் ஒன்று எடுத்துக்கொள்ள தளவாடி தட்டு. ரெண்டுக்கு வித்தியாசம், கண்ணாடி வந்து எந்த பக்கம் முலாமிடல் செய்யப்பட்டிருக்காது, ஆனா தளவாடி வந்து முலாமிடல் செய்யப்பட்டிருக்கும். இது தளவாடி. தளவாடி வந்து முலாமிடப்பட்டிருக்கும். சோ இப்ப நான் இங்க வந்து இந்த இடத்துல இவரை வந்து தொடர் செய்யும் போது இவர பிம்பம் இங்க ஏற்படுத்தப்படும். சரியா? இங்க வந்து 2 மேற்பரப்புலையும் வந்து அந்த திருகால தொடர் செய்யற. சரி, இந்த மாதிரி தொடர் செய்யற, இங்கேயும் தொடர் செய்யற, இங்கேயும் தொடர் செய்யற. 2 சந்தர்ப்பத்துல பிம்பம் எப்படி உருவாகும்டா, இங்க பிம்பம் கண்ணாடி தட்டாக இருந்தால் இந்த இடத்திலேயே பிம்பம் உருவாகும். சரி, இந்த மாதிரியே பிம்பம் உருவாகும். இது பிம்பமா உருவாக போற பிம்பம். ஆனா இங்க தளவாடியில இந்த பக்கம் முலாமிடப்பட்டிருக்கும். அதாவது தளவாடியை பொறுத்த வரைக்கும் இந்த பக்கம், சரி, இந்த பக்கம் வந்து முலாமிடல் செய்யப்பட்டிருக்கும். முலாமிடல் செய்யப்பட்டிருக்கிறதால இவருக்குரிய பிம்பம் இங்க உருவாகும்.
இந்த பகுதி எந்த இடத்துல முலாமுடல் இருக்குதோ அங்கதான் உருவாகும், இங்கதான் பிம்பம் உருவாகும். சோ பாருங்க, கண்ணாடிக்கும் தளவாடிக்கும் ஒரு வித்தியாசம். ஒரு பொருளையும் அவர பிம்பத்தையும் வந்து கண்ணாடி மேற்பரப்புல நம்ம தொட செய்யலாம். ஆனா தளவாடியில ஒரு பொருளையும் அவர பிம்பத்தையும் தொட செய்ய முடியுமான்னு கேட்டா தொட செய்ய முடியாது. ரெண்டு பேருக்கு இடையில சின்னதா ஒரு கெப் ஒன்று காணப்படும். சரியா? இந்த மாதிரி ஒரு இடைவெளி ஒன்று இருக்கும். இடைவெளிக்கு காரணம் அந்த தடிப்பு. சரி, அந்த தடிப்பு தான் இடைவெளிக்கு காரணம். ஆக நம்ம இங்க ரெண்டு பேரையும் தொலை செய்யறதுக்காக அந்த மேற்பரப்பை தளமான மேற்பரப்புன்ற கருதி, சரி, அந்த தளமான மேற்பரப்புல வந்து ரெண்டு நுனியையும் வந்து தொலை செய்யறதுக்காக நம்ம எடுக்க வேண்டிய தளமான மேற்பரப்பு வந்து எந்த மேற்பரப்பு அரைக்கும்? கண்ணாடி மேற்பரப்பு அரைக்கும், தளவாடி மேற்பரப்பு கிடையாது. ஆக இப்ப நம்ம விடயத்துக்கு இந்த மாதிரி இப்ப நான் மேல சொன்ன விடயம் தான் இங்க. இது வந்து கீழே வருகின்ற நிலைமை. சரியா? கண்ணாடியில் தெரியும் திரிகின் பிம்பம், இதான் திரிகின் பிம்பம். இந்த இடத்துல வந்து லேசா இந்த இடத்த பாருங்க, ஓரளவு இந்த இடங்கள்ல வந்து சில பிம்பங்கள் தெரியும். இவர் இந்த மாதிரி இருக்கார். சரியா? இதெல்லாம் வந்து நிலையான கால். நிலையான காலுக்குரிய பிம்பம் தான் இது. நிலையான காலுக்குரிய பிம்பம் இவர். இங்க ஒரு நிலையான கால் இருக்கார். சரியா? இந்த நிலையான காலுக்குரிய பிம்பம் இது. அதெல்லாம் உங்களோட தொட்டமாய் தான் இருக்கிறேன். இந்த நுனி எல்லாம் தொட்டமாய் தான் காணப்படும். ஏன்? ஆரம்பத்திலேயே அந்த நிலையான கால் வந்து கண்ணாடி தட்டு மேற்பரப்பை தொட்டு கொண்டுதான் இருக்கா. ஆக இது தொடுநிலை. அப்ப தொடுநிலையில வந்து இந்த நான்கு கால்களும் ஒரே மட்டமான தளத்துல காணப்படுதுன்னு அர்த்தம். ஓகே, அடுத்த விஷயம். இப்ப இந்த நிலையில வாசிப்படுத்தப்படும். சரி, இந்த நிலையில வாசிப்படுத்தப்படும், தொடுகின்ற நிலையில வாசிப்படுத்தும். இந்த மாதிரி இப்ப இதுல வாசிப்பு எடுக்கிற விடயம் பார்த்தோம்னா இங்க கவனிங்கோ, வாசிப்பு எடுக்கிற சந்தர்ப்பம் இந்த மாதிரி தானே. இதுல வந்து உதாரணமா சொல்லும், ஏதாவது ஒன்று உதாரணத்துக்கு எடுக்கணும். இந்த மாதிரி இதுக்கு வாசிப்பு பார்ப்போம். இந்த நிலைமைக்கு வாசிப்பு பார்ப்போம். இதுல வந்து பிரதான அளவிடை நிலைக்குத்தாக காணப்படுற இவர் பிரதான அளவிடை. இந்த பிரதான அளவிடையோட சேர்ந்த மாதிரி ஒரு வட்டத்தட்டு இருக்கும். சரி, அந்த வட்டத்தட்டு வந்து இந்த மாதிரி வட்ட பிரிப்புகளை கொண்ட மாதிரி இருக்கு. நம்ம இங்க வாசிப்பு வந்து கோலமானியில் புறப்படுகின்ற வாசிப்பானது, சரியா, வாசிப்பானது பிரதான அளவிடையில காட்டுகின்ற வாசிப்பு, அந்த வட்ட பிரிவுக்கு முன்னால பிரதான அளவிடையில காட்டப்படுகின்ற வாசிப்பு சக பொருந்துகின்ற வட்ட பிரிவுகள் தர இழிவெண்ணிக்கை அந்த மாதிரி எடுத்துக்கொள்ளும். ஆகவே இந்த இடத்துல இங்க பாருங்க, இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இங்க பாருங்க, இது வந்து பூஜ்ஜியம். சரி, இவர் வந்து பூஜ்ஜியம். ஆக இது 1 2 3 4 5 இந்த மாதிரி தொடர்ச்சியா போகும். அப்படி போகக்குள்ள இந்த வட்டத்தட்டு அதானே, இந்த வட்டத்தட்டு சரியா இப்படி இந்த இடத்துல நிக்க. ஆகவே இவருக்கு முன்னால காணப்படுகின்ற பிரதான அளவு திட்ட பெருமானம் எவ்வளவு? 1 மில்லிமீட்டர். சரியா? இது 1 மில்லிமீட்டர். இவர்தான் பிரதான அளவு திட்டம் காட்டுற வாசிப்பு. எந்த இடத்துல வட்டத்தட்டு காணப்படுகின்றதோ அந்த வட்டத்தட்டுக்கு கீழே, வட்டத்தட்டு கீழே எழுதி வச்சுக்கலாம். சரியா? வட்டத்தட்டுக்கு முன்னால அதை கீழே எழுதி வச்சுக்கோமே. வட்டத்தட்டுக்கு கீழே காணப்படுகின்ற பிரதான பிரிவு இவர் 1 மில்லிமீட்டர். இது சக, சரியா, அவரோட என்ன செய்ய வேண்டாம், இந்த பொருந்துகின்ற வட்டத்தட்டு இந்த இடத்துல வந்து இதுக்கு நேரே இந்த பிரிவு தான் பொருந்தார். சரியா? இந்த பிரிவுண்டா இது 60, இது 65, 65. ஆக இது 66, இது 67. சோ பொருந்துகின்ற பிரிவு என்ன? 67. சோ 67வது பிரிவு வந்து பொருந்தது. இப்ப இந்த விடயம் தான். சோ பாருங்க, வாசிப்பீங்க. வாசிப்பட்டு வந்தா இவர் 1 மில்லிமீட்டர் சாக பொருந்துகின்ற பிரிவு வந்து 67. சரியா? 67 தர 0.01 இத்தனை மில்லிமீட்டர். ஆகவே 1 சக 0.67
அதாவது 1.67 மில்லிமீட்டர். சரி, 1.67 மில்லிமீட்டர். இந்த மாதிரி தான் வாசிப்பு எடுக்கும். இப்ப நான் இங்க வாசிப்பாக சொன்னது பாருங்க, எத்தனை பிரிவு இருக்க போகுது இல்ல, இந்த வட்டத்தட்டை எத்தனை பிரிவு? 40க்கு 50, 60, 70, 80, 92 போகுதுண்டா. இந்த வட்டத்தட்டுல 100 பிரிவுகள் காணப்பட போது. ஆகவே குறியீடை தூரம் வந்து 1 மில்லிமீட்டர் அடைக்கும். இந்த மாதிரி கருவி தான் பாத்தீங்க. சரியா? அந்த வட்டத்தட்டு பொருந்துகின்ற தானத்துக்கு கீழடிக்க போற பிரதான அளவுடைசாக பொருந்துகின்ற வட்ட பிரிவுகள் தர இழிவெண்ணிக்கை பெறுவது. இந்த மாதிரி வாசிப்படுத்தும். ஆக நம்மட வாசிப்புக்கு வந்தோம்டா, இந்த இடத்துல பாரு, இங்க வார சாரி, இங்க இந்த இடத்துல இந்த இடத்துல வாசிப்புக்கு வந்தா அது 4 கால்களும் ஒரே மட்டமான தளத்துல இருக்க போற வாசிப்பு. இந்த பாருங்க, இதுக்கு நேரு, இவருக்கு நேர், இது பிரதான அளவுடை, அதுக்கு நேரே காணப்படும் இந்த பிரிவு வந்து பூச்சி. சரியா? பூச்சியம் காணப்படுது பாருங்க, இதுக்கு நேரே பொருந்தி காணப்படுறது பூச்சியம். அதோட இவர் சரியா பூச்சியத்துக்கு நேரே தான் பொருந்திக்காரனே. பாருங்க, இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இது பூச்சிய கோடும் இதுவும் ஒரே நேர்கோடா இருக்கு. அதாவது அர்த்தம் என்னன்னா, வாசிப்பு மொத்தமா பூச்சியம். பிரதான அளவுடைய காட்டுற வாசிப்பு பூச்சியம், பொருந்துகின்ற பிரிவும் பூச்சியம். ஆகவே மொத்தமாக வரப்போறது பூச்சியம் மில்லிமீட்டர். இங்கு காட்டப்போற வாசிப்பு வந்து பூச்சியம் மில்லிமீட்டர். சோ நான் இப்ப என்ன செஞ்சிருக்கேன்டா, 4 கால்களும் ஒரே தளத்துல இருக்கக்குள்ள வாசிப்படுத்திருக்கேன். அடுத்த விஷயம், சரி அடுத்தது இங்க வா. வாரன் அடுத்த பாயிண்ட் எழுதிக்கொள்ளுங்க. இப்ப நான் என்ன செய்யறேன்டா, இங்க பாருங்க, இந்த மாதிரி இருக்கு. இங்க இது ஒரு கால், இது ஒரு கால், இது ஒரு கால், 3 நிலையான கால். 4வது காலும் அதே மட்டமா இருந்துச்சு. இப்ப நான் 4வது காலை கொஞ்சமா மேல் உயர்த்திட்டு நான் அளக்க போற அந்த நாணய குச்சி இருக்குதான், அந்த நாணய குச்சிய இந்த 3 நிலையான கால்களுக்கு இடையில அனுப்பு. சரியா? 3 நிலையான கால்களுக்கு இடையில இந்த அழைக்க பாருங்க. சரியா? இவர்தான் அந்த நாணய குச்சி. இந்த மாதிரி இருக்கு. சரியா? நாணய குச்சியா இந்த மாதிரி காணப்படும். இதான் அவர் தடிப்பு. இந்த மாதிரியான தடிப்புடைய ஒரு நாணய குச்சியை வந்து இங்க அனுப்பியிருக்கு. இப்படி இருக்க. ஆக இந்த நாணய குச்சியில இந்த மேற்பரப்பு, மேல்தள மேற்பரப்பை திரும்பவும் என்ன செய்வனண்டா, இவர் இந்த திருகுக்கால் வந்து தொடுமாறு திருகுக்கால கீழே வருவன். சரியா? கீழே நகர்த்துவர், கீழே கொண்டு வருவன். அந்த மாதிரி கொண்டு வரக்குள்ள இந்த திருகுக்கால் வந்து இந்த நாணய குச்சியில மேற்பரப்பை தொடும். சரியா? பாருங்க, ஆரம்பத்துல வந்து 4 கால்களும், அதாவது ஒரு திருகுக்கால், 3 நிலையான சாரி 3 நிலையான கால்கள், இது எல்லாம் வந்து ஒரே மட்டம் ஆயிடுச்சு எங்க கண்ணாடி தட்டுல. இப்ப நான் அதுக்கு இடையில வந்து ஒரு பொருளை வச்சு, அப்படி பொருளை வச்சு நடுவுல இருக்கிற திருகுக்காலை மேல் உயர்த்துறது. சரியா? இந்த இருக்கிற திருகுக்காலை மேல் உயர்த்துறேன். ஆனா நிலையான கால்கள் அப்படியே தான் இருக்கா, நிலையான கால்கள் அந்த மாதிரி அப்படியே தான் இருக்கு. சோ இப்போ உங்களுக்கு விளங்கும், இந்த நடுவுல இருக்கிற திருகுக்கால மேல் உயர்த்தின உயரம், இந்த நீலக்கலர் பகுதி தான் வந்து நாணய குற்ற தடிப்பு. ஆரம்ப மட்டத்திலிருந்து இந்த திருகுக்கால் மேல் உயர்த்தப்பட்ட இந்த தூரம் தான், இந்த தூரம் தான் அவருக்குரிய தடிப்பாக இருக்கும், நாணய குச்சிக்குரிய தடிப்பு. நாணய குச்சி இல்லை, இந்த உதாரணமாகத்தான் நம்ம நாணய குச்சி பார்க்க. சரியா? வேற ஏதாவது பொருளை என்ன செய்யலாம், இங்க நம்ம அவதானிக்கலாம், வாசிப்பாக எடுத்துக்கொள்ளலாம், அவருக்குரிய தடிப்பு வாசிப்பாக எடுத்துக்கொள்ளலாம். ஆனா அந்த பொருள் சிறிய பொருளா இருக்கணும். ஏன்? இந்த 3 நிலையான கால்களுக்கு இடையில தான் அந்த பொருள் அனுப்ப 3 கால்களும் நிலையாக காணப்பட அதுக்கு இடையில தான் அந்த பொருள் அனுப்பப்படுகிறது. ஆகவே அந்த பொருள் தடிப்பு சிறிய பொருளாக காணப்படும். சரி, தடிப்பு சின்ன நாளைக்கு தான் இருக்கணும். அப்படி இருந்தா தான் 3க்கும் இடையில அனுப்பலாம். பாருங்க, இங்க இந்த 3 கால்கள், இந்த 3 கால்களுக்கு இடையில இடைவெளியை பாருங்க, சின்ன இடைவெளி. இது இவர்,
இவர். அப்ப இந்த மூணுமே சிறிய இடைவெளி. இப்ப இதுக்கு இடையில் அனுப்பக்கூடியதாகத்தான் இருக்கணும். இந்த மாதிரி. சோ இப்ப பாயிண்ட் பண்ணி எழுதி கொள்ளுங்க. இந்த பாயிண்ட் இல்லையா, இதுல இதுல எழுதிக் கொள்வோம். தற்பொழுது தற்பொழுது திருகுக்கால் சற்று மேல் உயர்த்தப்பட்டு, இதுல எழுதுங்களா, இதுல தற்பொழுது திருகுக்கால் சற்று மேல் உயர்த்தப்பட்டு, திருகுக்கால் சற்று மேல் உயர்த்தப்பட்டு, சற்று மேல் உயர்த்தப்பட்டு தடிப்பு அளக்கப்பட வேண்டிய பொருள், தடிப்பு அளக்கப்பட வேண்டிய பொருள், தடிப்பு அளக்கப்பட வேண்டிய பொருள் பிரகடல் வந்து நாணய குச்சி என்று போட்டுக்கொள்ளுங்களா, பிரகட் பண்ணி நாணய குச்சி, தடிப்பு அளக்கப்பட வேண்டிய பொருள் பிரகட்டுக்குள்ள நாணய குச்சி, க்ளோஸ் பண்ணிட்டு நிலையான கால்களுக்கு இடையே, நாணய குச்சி அதை க்ளோஸ் பண்ணிட்டு நிலையான கால்களுக்கு இடையே, நிலையான கால்களுக்கு இடையே அருகே படத்தில் காட்டப்பட்டுள்ளவாறு வைக்கப்பட்டு, அருகே படத்தில் காட்டப்பட்டுள்ளவாறு வைக்கப்பட்டு அருகே படத்தில் காட்டப்பட்டுள்ளவாறு வைக்கப்பட்டு நாணய குற்றியின் மேற்பரப்பை, நாணய குற்றியின் மேற்பரப்பை, நாணய குற்றியின் மேற்பரப்பை திருகுக்கால் தொடுமாறு, நாணய குச்சியின் மேற்பரப்பை திருகுக்கால் தொடுமாறு, திருகுக்கால் தொடுமாறு செப்பம் செய்து கொள்ளப்படும், செப்பம் செய்து கொள்ளப்படும். நாணய குச்சியின் மேற்பரப்பை திருகுக்கால் தொடுமாறு செப்பம் செய்து கொள்ளப்படும். செப்பம் செய்து கொள்ளப்படும். தொடர்ச்சியா இதன் போது கருவியின் வாசிப்பு பெறப்படும். சரி, தொடர்ச்சியா அழிக்கொள்ளுங்க. இதன் போது கருவியின் வாசிப்பு பெறப்படும். இதன் போது கருவியின் வாசிப்பு பெறப்படும். கருவியின் வாசிப்பு பெறப்படும். கருவியின் வாசிப்பு பெறப்படும். இப்ப வாசிப்பெடுப்போம். ஆரம்பத்துல ஒரு வாசிப்பெடுத்தோம், தற்போது இப்போ ஒரு வாசிப்பெடுக்கப்படும். இங்க வாசிப்பு, இத பாருங்க, இந்த வாசிப்பெடுக்கிறதுக்கு எல்லா விடையும் சூம் பண்ணி தந்து இதுல வந்து இங்க இருக்கா இந்த வட்டத்தட்டு, இந்த வட்டத்தட்டு தொடுகின்ற தானத்துக்கு முன்னால் இருக்க போற வாசிப்பு இவர் என்ன, இது எவ்வளவு, இது 0, இது 1, ஆக இது 2 என்ன 2. சோ வாசிப்பு வந்து 2 சக 2 சக பொருந்துகின்ற வட்ட பிரிப்புகள். இங்க பாருங்க, இவருக்கு நேரே பொருந்துகின்ற பிரிவு இவர். இதை வந்து சூம் பண்ணி காட்டுங்க. நீங்க இந்த நிலையான நிலைக்குத்த அளவிடை அதுக்கு நேரே காணப்பட போற இவர் பிரிவு வந்து 20வது பிரிவு. சரியா, 20வது பிரிவு. ஆகவே 20 தர 0.01, சரியா, 0.01 சமன் 2 சக 0.20, அதாவது வரப்போறது 2.20 மில்லிமீட்டர், 2.20 மில்லிமீட்டர். இது வாசிப்பு. இப்ப நான் ஆரம்பத்துல ஒரு வாசிப்பு எடுத்தேன். ஆரம்பத்துல வந்த வாசிப்பு எல்லா கால்களும் ஒரே வட்டமா இருக்கிற வாசிப்பு. தற்போது பெறப்பட்ட இந்த வாசிப்பு நடு திருகுக்காலிக்கார் தானே, அவர் மேல் உயர்ந்த போது பெறப்பட்ட வாசிப்பு.
சோ ரெண்டு வாசிப்புக்கு மேலான வித்தியாசம் சரியா வேறுபாடு என்னவா இருக்கும் அந்த நடு திருகுக்கால் நடுவில் இருக்கிற அந்த திருகுக்கால் மேல் உயர்ந்த அந்த உயரமாக இருக்கும் ஆனா அந்த மேல் உயர்ந்த அந்த உயரம் எதுக்கு சமனா இருக்கும் தடிப்புக்கு சமனா இருக்கும் சோ இங்க தடிப்பானது ஆரம்பத்துல புறப்பட்ட வாசிப்பு அதாவது R2 ஆரம்பத்துல புறப்பட்ட வாசிப்பு R1 சோ தடிப்பானது இப்போது புறப்பட்ட வாசிப்பு R2 இருந்து R1 கழிப்பு சரியா R2 2.20 சய R1 வந்து 0 வண்டியே வந்துச்சு ஆகவே வரப்போறது 2.20 மில்லிமீட்டர் 2.20 மில்லிமீட்டர் எழுதிக்கணும் 2.20 மில்லிமீட்டர் அடுத்தது இங்க கீழே பாயிண்ட்ல எழுதிக்கொள்ளுங்க மேல நம்ம எழுதின விடையை தான் சொல்ல போறோமா இங்க தடிப்பு காண்றதுக்கு சரியா அல்லது இந்த கால் வந்து மேல் உயர்ந்த உயரம் காண்றதுக்கு ரெண்டு வாசிப்புகளோட வித்தியாசத்தையும் கண்டுகொள்ளும் எழுதிக்கொள்ளுங்க புறப்பட்ட இரு வாசிப்புகளினதும் இல்லையா இந்த பாயிண்ட்ல புறப்பட்ட இரு வாசிப்புகளினதும் வேறுபாடு வேறுபாடு திருகுக்கால் மேல் உயர்ந்த உயரத்தை தரும் புறப்பட்ட இரு வாசிப்புகளின் வேறுபாடு திருகுக்கால் மேல் உயர்ந்த உயரத்தை தரும் திருகுக்கால் மேல் உயர்ந்த உயரத்தை தரும் திருகுக்கால் மேல் உயர்ந்த உயரத்தை தரும் இதுவே நாணய குற்றியின் தடிப்பாகும் சரி கொள்ளுங்க இதுவே நாணய குற்றியின் தடிப்பாகும் இதுவே நாணய குற்றியின் தடிப்பாகும் இதுவே நாணய குற்றியின் தடிப்பாகும் சோ இந்த மாதிரி தான் நம்ம அளந்து கொள்ளும் சரி இந்த மாதிரி தான் சிறிய பொருட்களோட தடிப்பா இருந்தாலும் சரி சிறிய ஆழங்களாக இருந்தாலும் சரி அளந்து கொள்வோம் உதாரணமா இப்ப நான் ஆரம்பத்துல வந்து பாருங்க இங்க இந்த மாதிரியாக கண்ணாடின மேற்பரப்பு சரியா கண்ணாடின தள மேற்பரப்பு இந்த தள மேற்பரப்பு ஆரம்பத்துல 4 கால்களும் தொடுது இது ஒரு கால் நிலையான கால் இது நடுவில் இருக்க திருகு கால் இதுக்கு பின்னால வந்து இன்னும் ஒரு நிலையான கால் இருக்கும் நான் காட்டுறேன் இந்த மாதிரி இந்த மாதிரி தளமான மேற்பரப்புல இது நாளையும் வைக்க இந்த டைம்ல வாசிப்ப R1 எடுத்துக்கொள்ளும் சரியா இப்ப நான் என்ன செய்யறேன்டா ஒரு தளமான மேற்பரப்புல சிறிய துளை ஒன்று காணப்படும் இந்த மாதிரி ஒரு தளமான மேற்பரப்பு இந்த தளமான மேற்பரப்புல வந்து ஒரு துளை ஒன்று காணப்படுது இப்படியாக இருக்கு சோ இப்ப இந்த துளையிற ஆழம் நம்மளுக்கு தேவை இப்ப துளையிற ஆழம் தேவைண்டா இத கொண்டு வந்து வச்சு அதாவது கோளமானிட மொத்த அமைப்பையும் வந்து கொண்டு வந்து இங்க வச்சு இந்த பக்கமாக ஒரு நிலையான கால் இந்த பக்கமாக ஒரு நிலையான கால் திருகால் வந்து இந்த இடத்துல சரியா இந்த துளைப்பகுதிக்குள்ள செல்லத்தக்கதா இப்படியாக வச்சா இது திருகாலா இதுக்கு பின்னால நிலையான கால் இருக்கு இன்னொரு கால் தெரியாது இப்படி வச்சா இப்ப இந்த மட்டத்துல இருந்து இங்க இருக்கிற இந்த மட்டத்துல இருந்து இந்த திருகால் வந்து எவ்வளவு தூரம் வந்து கீழே போச்சோ சரி எவ்வளவு தூரம் கீழே போச்சோ அது கீழே போன அந்த தூரம் என்னவா இருக்கும் இந்த துளைப்பகுதிக்குரிய ஆழமாக இருக்கும் சில துளைப்பகுதிக்குரிய ஆழமாக காணப்படும் அதாவது இந்த மட்டத்துல இருந்து சரியா கீழே போன இந்த மட்டம் இதுவரைக்குமான இந்த பகுதி சரி இந்த பகுதி தான் இந்த துளையினது ஆழமாக இருக்கு இந்த டைம்ல வரப்போற வாசிப்பு R3 என்றா நான் இந்த ஆழமாக சொல்லுவது R1 இருந்து R3 கழிப்பு சரி R1 இருந்து R3 கழிப்பு அதாவது மேல இருக்கிற வாசிப்புல இருந்து கீழே இருக்கிற வாசிப்பை கழிச்சு விடும் இது R1 வந்து எல்லா மட்டமா இருக்கக்குள்ள ஆகவே R3 வந்து திருகால் கீழ் நகரும் போது அப்ப திருகால் கீழே வருதுண்டா திருகாலோட கனெக்ட் ஆன வட்டத்தட்டம் என்ன செய்யும் கீழே வரும் ஆகவே இது வந்து இதை விட சின்ன வாசிப்பை தான் இருக்கு சோ இந்த வாசிப்புல இருந்து இந்த வாசிப்பை கழிச்சு பண்ணும் அதாவது பொதுவாக ரெண்டு வாசிப்புகளோட பருமனும் என்னவா இருக்கும்டா
அது நகர்ந்த தூரமாக இருக்கும். இந்த மாதிரி நம்ம ஆழம் அளந்து கொள்ளலாம் தேவைப்பட்ட. ஸோ இப்ப நம்மளுடைய நாணய குதிக்கு வரும் அங்க இங்க வரும். இந்த இடத்துல என்ன சொல்ல போறோம்னா, இந்த 4 கால்களையும் ஒரே மேற்பரப்பில் வைக்கிறதுக்கு கண்ணாடியை பயன்படுத்தலாம், தளவாடியை பயன்படுத்த மாட்டோம். காரணம், தளவாடியில திருகுக்கால நுனியையும் திருகுக்கால நுனியில பிம்பத்தையும் தொட செய்யலாமா? தொட செய்ய முடியாது. ரெண்டுக்கு வெளியில சின்ன ஒரு கேப் உண்டு. சோ இதுல பாருங்க, கோலமானியின் 4 கால்களையும் ஒரே தளத்தில் தொட செய்வதற்கு தளவாடியை பயன்படுத்த முடியாது. தளவாடியை பயன்படுத்த முடியாது. ஏனெனில் வெளியே கொள்ளுங்க, தளவாடியினால் ஏற்படுத்தப்படும் திருகுக்காலின் நுனியின் பிம்பத்தையும் தளவாடியினால் ஏற்படுத்தப்படும் திருகுக்காலின் நுனியின் பிம்பத்தையும் தளவாடியினால் ஏற்படுத்தப்படும் திருகுக்காலின் நுனியின் பிம்பத்தையும் திருகுக்காலின் நுனியின் பிம்பத்தையும் திருகுக்காலின் நுனியையும் திருகுக்காலின் நுனியையும் திருகுக்காலின் நுனியையும் ஒன்றுடன் ஒன்று தொடச் செய்ய இயலாது. ஒன்றுடன் ஒன்று தொடச் செய்ய இயலாது. ஒன்றுடன் ஒன்று தொடச் செய்ய இயலாது. ஓகே, அடுத்தது இப்ப நம்ம ஏற்கனவே பூச்சியோடு பார்த்தவன, அதாவது நுண்மானி திருக்காட்சியிலும் சரி, அதே போல பேணியர் எடுக்குமானிலையும் சரி பூச்சியோடு பார்த்தோம். தேவினால் ஏற்பட போறது, துருப்பிடிப்பதனால் ஏற்பட போறது இந்த மாதிரி பார்த்தோம். ஆனா இந்த கோலமானிலை பூச்சியோடு இருக்கும். ஓகே, ஆனா கோலமானியை பொறுத்த வரைக்கும் நம்ம எந்த ஒரு வாசிப்பு எடுக்கும் போதும், எந்த ஒரு அளவீடை பெற்றுக்கொள்ளும் போதும் 2 வாசிப்புகள் எடுத்து அந்த 2 வாசிப்புகளுக்குரிய வித்தியாசத்தை தான் நம்ம அளவீடாக எடுத்துக்கொள்வோம். அதனால பூச்சிய வாழ்வு இருந்தால் கூட 2 வாசிப்புகளோட வேறுபாடு காணக்குள்ள கழிக்கப்பட்டு இல்லாம போயிடும். சோ கோலமானியில் 2 வாசிப்புகள் பெறப்பட்டு அவற்றின் வித்தியாசத்திலிருந்தே அளவீடுகள் பெற்றுக் கொள்ளப்படுவதனால் பூச்சிய வலுவை கருத்தில் கொள்ள வேண்டிய அவசியம் கிடையாது. சரியா? பூச்சிய வலுவை பத்தி நம்ம யோசிக்க வேண்டிய எந்த ஒரு தேவைப்பாடும் இருக்காது. ஓகே, இப்ப அடுத்த விடயம் இங்க பாருங்க. கோலமானியை பயன்படுத்தி வாசிப்பெடுக்க போறோம். சரியா? கோலமானில வந்து வாசிப்பெடுக்க போறோம். நான் பார்த்ததுதான் பாருங்க, இங்க வாசிப்பெடுக்கக்குள்ள வட்டத்தட்டு எந்த இடத்துல இருக்குதோ அதுக்கு முன்னால, அதாவது அதுக்கு கீழே இருக்க போற பிரதான அளவு திட்டம் காட்டுற வாசிப்பு சக பொருந்துகின்ற வட்ட பிரிவுகள் தர விழிவெண்ணிக்கை அந்த மாதிரி எடுத்துக்கணும். இங்க பாருங்க, இந்த இடத்துல இந்த வட்டத்தட்டுக்கு முன்னால என்ன இருக்கார்? பூச்சியம் இருக்கார். இவர் இருக்காரு பாருங்க, வட்டத்தட்டுக்கு முன்னால வந்து இந்த பூச்சிய கூட இருக்கு. ஆக எத்தனை சகண்டு போடுவீங்க? பூச்சியம் சக. பூச்சியம் சக எத்தனாவது பொருந்தது? 10வது பொருந்தது. சோ 10 தர இழிவெண்ணிக்கை 0.01. ஆக 0 0.10, அதாவது 0.10 மில்லிமீட்டர். சரியா? 0.10 மில்லிமீட்டர். அடுத்து ரெண்டாவதுக்கு வாங்க. இந்த மாதிரி இதுல பாருங்க, இங்க 0 இருக்கு, அதுக்கப்புறம் முதலாவது பிரிவு வருது. ஆகவே 1 சக. சரியா? 1 சக எத்தனாவது பிரிவு பொருந்தது? இது 60, இது 65, 66, 67வது பிரிவு பொருந்தது. சோ 67 தர 0.01, அதாவது 1 சக 0.67. 1.67
மில்லிமீட்டர். 1.67 மில்லிமீட்டர். அடுத்தவர் பாருங்க, இது பூஜ்ஜியம், பூஜ்ஜியம், அடுத்த ஒன்று. ஒன்றுக்கு மேல்தான் இவர் நிற்கார். ஆகவே இவருக்கு முன்னாலே இருக்க போறது ஒன்று. ஒன்று சக ஒன்று சக எத்தனாவது பிரிவு பிறந்தது? 42ஆம் பிரிவு பிறந்தது. 42 தர 0.01. சரியா? 0.01. ஆக 1.42, 1.42, அதாவது 1 சக 0.42. 1.42 மில்லிமீட்டர். 1.42 மில்லிமீட்டர். அடுத்தது எத்தனை சகாண்டு வரும்? இங்கேயும் 0, 1. 1 சக தான் வரப்போம். சரியா? 1 சக பொருந்ததுன்றது 44வது. சரி, 44வது. ஆக 1 சக 44 தர 0.01, 1.44. 1 சக 0.44. ஆகவே 1.44 மில்லிமீட்டர். 1.44 மில்லிமீட்டர். இப்ப நம்ம வாசிப்பெடுக்கிறதெல்லாம் எப்படிப்பட்ட கருவி கண்டா? குறியீடை தூரம் 1 மில்லிமீட்டர், 100 பிரிவுகளை கொண்ட கருவி. இன்னும் ஒரு விதமாக காணப்படுது, அதையும் சொல்றேன். சரியா? அடுத்தது இதை பாருங்க. இங்க இந்த விடயத்தை பாருங்க. இந்த இடத்துல வாசிப்புன்னு சொல்லும் போது இவர் பூஜ்ஜியம், பூஜ்ஜியம் சக இங்க வந்து வர எத்தனை பிரிவு? 6வது பிரிவு வரும். சரி, 6வது பிரிவு. ஆகவே 0 சக 6 தர இழிவெண்ணிக்கை 0.01. அதாவது 0 சக 0.06, அதாவது 0.06 மில்லிமீட்டர். 0.06 மில்லிமீட்டர். அடுத்த இதுல பாத்தீங்கன்னா கீழே வராரு பாருங்க, இது கீழ் பகுதியில வருது. இங்க கொஞ்சம் பாருங்களா, அதுல இந்த இடத்துல இவர் பூச்சி, இவர் பூச்சி. கொஞ்சம் வரீங்க. சரியா? இதுல பாருங்க, இந்த இடத்துல இவர் வந்து பூச்சி. அவரு மேல வாரது 1, கீழே வாரது 2. சாரி, மேல போறது 2, அதுக்கு மேல போறது 3, இந்த மாதிரி போகும். இது 0. கீழே வரப்போற இவர் என்ன, இந்த தானத்தை -1 சொல்லும். ஆக இவர் வந்து -2, இது வந்து -3, இந்த மாதிரி சொல்லிக்கொள்வோம். ஆகவே இங்க நாம வாசிப்பெடுக்கும் போது நல்லா கவனிங்க. இந்த இடத்துல வாசிப்பெடுக்கும் போது இவருக்கு முன்னால காணப்படுகின்ற இவர் -1. சரியா? அந்த பெருமானம் வந்து, இந்த பெருமானம் வந்து -1. சரியா? -1. ஆக இந்த இடத்துல தான் வாசிப்பு காணும் போது வாசிப்பு சமன், சரியா, வாசிப்பு சமன் -1 சக
சரியா? இந்த -1 சக எத்தனையாவது பிரிவு பொருந்தது பாருங்க. இது 95ஆம் பிரிவு. 95ஆம் பிரிவு. சோ 95 தர இழிவெண்ணிக்கை 0.01. ஆகவே வரப்போறது -1 பிளஸ் 0.95 சமன் 0. மைனஸா மைனஸ் 0.05 மில்லிமீட்டர். இத பாருங்க -0.05 மில்லிமீட்டர். இது அர்த்தம் என்னண்டா இது மறைவாசி. மைனஸ் காட்டுதுன்னா மறைவாசி. இவருக்கு கீழே இருக்காரா இவருக்கு கீழே இருக்காருன்னு அர்த்தம். இந்த மாதிரியா வரும். சோ இதை போல அர்த்தம் பாருங்க. இந்த வடிவம் இவருக்கு பாருங்க. இந்த இடத்துல இவருக்கு முன்னால் இருக்க போறது இந்த பெருமானம் இந்த பெருமானம் எவ்வளவு இது -1 -2 -3. ஆகவே வாசிப்பண்டு வரும்போது -3 பிளஸ் சரி -3 பிளஸ் பொருந்துகின்ற பிரிவு 64 60 1 2 3 4 64 64 தர 0.01. ஆகவே -3 பிளஸ் 0.64. ஆகவே வரப்போறது 2.-2.36 மில்லிமீட்டர். இங்கேயும் வந்து மைனஸ் தான் வருது 2.36 மில்லிமீட்டர். அதாவது இதுவும் வந்து மறைவாசிப்புன்னு அர்த்தம். சரியா? மறைவாசிப்பு தான் இதுவும். அடுத்தது இந்த மாதிரி சாதாரண ஒரு நேரடியான உண்மையான படம் உண்டு. இந்த தட்டுக்குரிய விட்டம் அளக்கப்பட்ட நிலை, அதுக்குரிய ஒரு குறிப்பிட்ட வாசிப்பு தான் இந்த காட்டப்பட்டது. இங்க இருக்கார் வட்டத்தட்டு. சோ அவருக்கு முன்னாலே இருக்கிற அளவிட இவர் 1 சக பொருந்துகின்ற அளவடை பாருங்க. இங்க இருக்கு 45 6 7 8 9 49. சோ 49 தர இழிவெண்ணிக்கை அதாவது 1.49 மில்லிமீட்டர். 1.49 மில்லிமீட்டர். சரி 1.49 மில்லிமீட்டர். இது வந்து 100 பிரிவுகளை கொண்ட ஒரு கோளமானது. இதுவே 50 பிரிவுகளை கொண்டதாக இருந்தால் என்ன மாதிரி வாசிப்படுது அந்த விடயம் தான் இப்ப பார்க்க போறோம். அடுத்தது இப்ப நான் பார்க்க போற விடயம் 50 பிரிவுகளை கொண்டது. இங்கே பாருங்க 50 வட்ட பிரிப்புகளை கொண்ட கோளமானி ஒன்றில் வட்ட தட்டானது இரு பூரண சுழற்சிகளின் போது 1 மில்லிமீட்டர் தூரத்தினூடாக நகருது. ஆக 2 பூரண சுழற்சிக்கு 1 மில்லிமீட்டர் தூரம் நகருதுன்னா ஒரு பூரண சுழற்சிக்கு 0.5 மில்லிமீட்டர் தூரம் நகரும். ஆகவே இங்க இருக்கிற இந்த கருவிக்குரிய குறியீடை தூரம் வந்து 0.5 மில்லிமீட்டர். 0.5 மில்லிமீட்டர். சோ பாருங்க இப்ப 0.5 மில்லிமீட்டரா இருந்தா இப்ப நம்ம வாசிப்படுக்கக்குள்ள இங்க இந்த மாதிரியாக பிரதான அளவடை காணப்படுது வச்சுக்கொள்வோம். சரியா? இதுல 0 1 2 நான் உதாரணத்துக்கு ரொம்ப பெருசாக்குறேன். இதுக்கு மேலேயும் அளவடைகள் போகும் கீழேயும் அளவடை போகும். அதை நான் காட்டல. இப்ப இந்த இடத்துல நிக்கா வட்டத்தட்டு இந்த இடத்துல நிக்கு. இந்த பிரிவு வந்து 20ஆம் பிரிவு சொல்றேன். உதாரணமா 20ஆம் பிரிவு. இப்ப வரைக்கும் வாசிப்படுக்கக்குள்ள இது 50 பிரிவுகளை கொண்டதுன்னு 50 பிரிவுகளை கொண்டது என்ற காரணத்தால நான் இந்த 1க்கும் 2க்கும் இடைப்பட்ட அரைவாசியை தாண்டித்தா இல்லையான்னு பார்க்கணும். அப்படி தாண்டி இருந்தா இந்த இடத்துல அரைவாசியை தாண்டி இருக்குமாக இருந்தா பாருங்க இது 1 2 2க்கு ஒரு அரைவாசி வரணும். சோ அரைவாசியை தாண்டி இருக்கும்டா இங்க நம்ம வாசிப்பு எழுதும் போது 2க்கும் இடைப்பட்ட நடுப்பெருமானத்தை போடும். சரி 2க்கு இடைப்பட்ட நடுப்பெருமதியை போட்டுக்கொள்ளுமா.
இது 1 2 1.5 சக. சரி, 1.5 சக. பொருந்துகின்ற பிரிவு 20. இந்த மாதிரி எழுதிக்கணும். மற்றபடி 1 சக என்று எழுதக்கூடாதா? 20 தர 0.01. வரப்போறது 1.5 சக 0.20. 1.70 மில்லிமீட்டர். சரி, 1.70 மில்லிமீட்டர். இந்த மாதிரி இருக்கு பாருங்க. அரைவாசியை தாண்டு வேணும். சப்போஸ் அரைவாசியை தாண்டல் என்று வச்சுக்கொள்ளுங்களேன். இந்த மாதிரி இருக்கு. இங்க இது 0, இது 1 2 3 இப்படி இங்க இருக்கா. இது 18ஆம் பிரிவு. இங்க பாருங்க 2 3 2க்கு இடைப்பட்ட இந்த அரைவாசி பகுதிக்காக தானே. அந்த அரைவாசி பகுதியை தாண்டித்தான் இது அரைவாசி. 2க்கும் ஒரு அரைவாசி தாண்டி தாண்டுகிட்ட தாண்டல். அப்ப தாண்டல் என்றா சாதாரண என்ன போடுவோம்? 2 சகன்னு போடுவோம். ஆகவே 2 சக 18ஆம் பிரிவு பொருந்தது. 18 தர 0.01. ஆகவே 2 சக 0.18, அதாவது 2.18 மில்லிமீட்டர். இந்த மாதிரி அரைவாசியை தாண்டிச்சிடலாம். சாரி, தாண்ட வேண்டாம். இங்க மறைப்பகுதிக்கு ஒரு உதாரணம் பார்ப்போமே. இந்த மாதிரி கீழ் பக்கம் மாறி இருக்கிற உதாரணம் 0 1 2 இந்த இடத்த நிக்க. இதுல 27 இப்படி. சோ இந்த தருணத்துல வாசிப்பெடுக்கும் போது இது 1 2 அரைவாசி இருக்காரு. சோ அரைவாசிக்கு மேலா நிக்க. அப்ப இதுக்கு முன்னால இருக்கிற வாசிப்பாக எடுத்துக்கொள்ளக்கூடிய என்ன? இந்த பெருமானம். சரியா? இந்த பெருமானம் எடுத்துக்கொள்வோம் முன்னால இருக்கிற வாசிப்பாக. சோ இது 1 இது 2 இது வரப்போ 1.5. ஆனா -1.5 -1.5. ஆகவே வாசிப்பு சமன் -1.5 சக பொருந்துகின்ற பிரிவு 27ஆம் பிரிவு 27 தர 0.01. வரப்போறது -1.5 சக 0.27. ஆகவே -1.23 மில்லிமீட்டர். சரி, -1.23 மில்லிமீட்டர். சோ இப்படித்தான் இந்த 50 பிரிவுகளை கொண்ட கோளமானில வந்து வாசிப்படுத்திக் கொள்வோம். ஆக நம்மளோட உதாரணத்துக்கு வர பாருங்க இந்த விடயம். இப்ப இங்க என்ன வரும்? இது அரைவாசி தாண்டித்து பாருங்க. இந்த இடம் வந்து அரைவாசி தாண்டித்து. சோ எழுதக்குள்ள 0.5 சக 20ஆம் பிரிவு பொருந்தது. 20 தர இழிவெண்ணிக்கை 0.01. ஆக 0.70 மில்லிமீட்டர். அடுத்தது இந்த கள்ளி. இதுல இன்னொரு விடயம் சொல்ற பாருங்க. இன்னொரு விடயம், இந்த இடத்துல நான் 0.70 போட்டிக்கிட்டானே 0.7 மில்லிமீட்டர். இந்த மாதிரி எழுதக்கூடாதா? இந்த மாதிரி எழுதக்கூடாது. ஏனென்றா நம்ம எந்த கருவியை பயன்படுத்தி வாசிப்பெடுக்கமோ அந்த கருவியில இழிவெண்ணிக்கை ஒரு குறிப்பிட்ட அளவு, அதாவது அலகுல வந்து தசமதானத்துக்கு பிறகு எத்தனை தானம் இருக்கும் அத்தனை தானத்துல தான் வாசிப்பு கொடுக்கணும். இங்க இந்த கோளமானிக்குரிய இழிவெண்ணிக்கை 0.01 மில்லிமீட்டர். சரியா? 0.01 மில்லிமீட்டர். அதாவது தசமதானத்துக்கு பிறகு 2 தானங்கள் இருக்கணும். 2 தானங்கள் இருக்கு. சோ நான் வாசிப்பு கொடுக்கக்குள்ளையும் தசமதானத்துக்கு பிறகு 2 தானங்கள் தான் வாசிப்பு கொடுப்பேன். மில்லிமீட்டர்ல கொடுப்பேன். சரியா? எந்த அலகுல இருக்கோ அந்த அலகுல. சரியா? மில்லிமீட்டர் இப்படிதான் கொடுப்பேன். இந்த மாதிரி கொடுக்க கூட பாருங்க 0.7 மில்லிமீட்டர். தசமதானத்துக்கு பிறகு 1 தான் இருக்கு. அப்படி கொடுக்கறது கிடையாதா? எத்தனை தானங்கள் தசமதானத்துக்கு பிறகு வருதோ அதுக்கேற்ற வகையை எழுதி கொள்ளும். இப்ப 2வது இங்க பாருங்க. இங்க இருக்கார். இதுக்கு கீழே இருக்கிறது. இதுக்கு கீழே வந்து 5, அதாவது -5. ஆகவே -5
சக பொருந்துகின்ற பிரிவு வந்து 20ஆம் பிரிவு 20,0.01 அதாவது -5 சக 0.20 அதாவது -4.80 மில்லிமீட்டர். சரியா? -4.80 மில்லிமீட்டர். இந்த மாதிரியா ஒரு வாசி. அது இறுதியாக இங்க இந்த இடம் என்ன? இந்த இடம் 60 தாண்டித்தா இல்லையா? தாண்டி. ஆகவே 0 1 1.5 1.5 எழுதணுமா? 1.5 சக பொருந்துகின்ற பிரிவு 31 தர இழிவெண்ணிக்கை 0.01 மில்லிமீட்டர் ஆக வரப்போறது 1.81 மில்லிமீட்டர் 1.81 மில்லிமீட்டர். இந்த மாதிரி தான் வாசிப்பு எடுத்துக்கொள்வோம். இது வந்து கோளமானிட வாசிப்பு எடுக்கிறதோட சம்பந்தப்பட்ட விடயம்.